ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரேசன் பருப்பில் சாம்பார் வைக்கலாம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ரேசன் பருப்பை நல்லா உப்பு போட்டு ஒரு 4 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ரேஷன் பருப்பில் நிறைய அழுக்கும் இருக்கும், அதில் அந்த தோல் மாதிரியான ஒரு இது இருக்கும், பருப்போட தோல் மாதிரி இருக்கும், அதுவும் நல்லா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே சாம்பாருக்கு தக்காளி நிறையா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தக்காளி நிறைய போட்டுக்கோங்க, இல்லைன்னா புளி ஊற்றணும். நான் தக்காளி தான் எப்போவுமே நிறைய ஆட் பண்ணிக்குவேன். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மஞ்சள்தூள், பருப்பு கலர் கிடைக்கிறதுக்காக மஞ்சள் தூள், கல்லுப்பு, பருப்புக்கு உண்டான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. ரேசன் பருப்பு அப்படிங்கிறதுனால 2 விசில் விட்டால் வெந்துடும் நினைக்காதீங்க. ஒவ்வொரு பருப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சாதாரண கடை பருப்பு ஒரு 3 விசில்லையே நல்லா வெந்துடும். இந்த ரேசன் பருப்பில் ஒரு 8 விசில் 7 விசிலாவது விடணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் பருப்பெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி. அப்புறம் பருப்புக்கு எண்ணெய் போட்டு தாளிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுவேன் எப்போவுமே. முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறேன். கருவேப்பில், கொத்தமல்லி, சாம்பார் தூள், மிளகாய் தூள் 2. இப்போது ஸ்டவ்வில் நம்ம சாம்பார் வைக்கிற சட்டியை வச்சு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். கடுகு, கருவேப்பில், வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கினதையும் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஏன் அப்படின்னா பருப்பு இப்போவே உள்ளே ஊற்றினோம்னா ஒரு மாதிரியாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் மட்டும் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பருப்பை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த பருப்பை உள்ளே ஆட் பண்ணிட்டோம். நல்லா கலந்து விட்டுருங்க. நான் பருப்புக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? கடைசியாக நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வைக்கலாம். நல்லா சூடான சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். தோசைக்கு சாம்பார்னாலே எப்போவுமே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரேஷன் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.